மத்தியில் உறவு, மாநிலத்தில் பகை, முரண்களால் கட்டமைக்கப்பட்ட கேரளா தேர்தல். மக்களவை தேர்தலோட இரண்டாம் கட்ட தேர்தல் கேரள மாநிலத்தில் வரும் 26ஆம் தேதி ஒரே கட்டமா வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கும் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கேரளாவில் தனித்து களம் காணுறாங்க. கேரளாவில் காலூன்ற வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல பாஜக தேர்தலை எதிர்கொள்றாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தனித்து நிற்பது ஏன்? கேரளாவில் தனது கணக்கை துவங்குமா பாஜக? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கேரளாவில் இருக்கிற 20 மக்களவை தொகுதிக்கும் வரும் 26ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடக்க இருக்கு. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில இருந்து கொண்டு தனித்து போட்டியிடுற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரதான போட்டியாளராக இருக்காங்க. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டை போலவே பாஜகவுக்கு சவாலான மாநிலங்களா பார்க்கப்படுற கேரளாவிலையும் பாஜக தன்னோட வெற்றி கணக்கை தொடங்கணும் அப்படிங்கிற முனைப்புல கேரளாவில் களமிறங்கி இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளையும், முஸ்லீம் லீக் 2 இடங்களையும், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி மற்றும் கேரளா காங்கிரஸ் தலா 1 இடத்திலையும் களமிறங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 15 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 இடத்திலையும், கேரளா காங்கிரஸ் 1 இடத்திலையும் களம் இறங்குறாங்க. அதே போல பாஜக கூட்டணியில 16 தொகுதியில நேரடியா களம் இறங்குது பாஜக. மீதம் இருக்கும் 4 தொகுதிகள்ல கூட்டணி கட்சியான பாரத் தர்ம ஜனசேனா போட்டியிடுது. தேசிய அளவில் ஒரே கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கேரளாவில் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிடும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை கடுமையா விமர்சிச்சு இருக்காரு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன். மேலும் ராகுல் காந்தி பாஜகவை எதிர்த்து போட்டியிடாம கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜாவை எதிர்த்து வயநாட்டில் போட்டியிடுறது ஏன்னும் கேள்வி எழுப்பி இருந்தார். அதே போல பினராயி விஜயன் மேல இருக்கும் தங்க கடத்தல் வழக்க ஏன் பாஜக அரசின் அமலாக்கத்துறை விசாரிக்கலன்னு கேள்வி எழுப்பிய ராகுல், அவர் பிஜேபியை விமர்சிக்கிறதுக்கு பதிலா தன்னை மட்டுமே விமர்சிச்சுட்டு வரதாவும் குற்றம் சாட்டி இருந்தார். அதுக்கு பதில் அளிச்சிருக்கிற பினராயி விஜயன், ராகுல் காந்தியோட பாட்டி நிறைய இடதுசாரி தலைவர்களை சிறைகள் வச்சிருக்காங்க, அதை ராகுல் மறந்துவிட வேண்டாம்னு பேசியிருந்தாரு. தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்ததா நாங்க தேர்தலை சந்திச்சுட்டு வரோம்னு தெரிவிச்சிருக்கிற கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், இங்க கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் இடையேதான் போட்டி, பாஜக எல்லா தொகுதியிலையும் 3வது இடத்தை தான் பிடிக்கும்னு விமர்சிச்சு இருக்காரு. கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் பலமில்லாம இருக்கும் மாநிலங்களான மேற்கு வங்கம், தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல கம்யூனிஸ்ட்களோட கூட்டணியா தேர்தலை சந்திக்கும் காங்கிரஸ் பலம் பொருந்து இருக்கும் கேரளாவில் தனிச்சு களம் காணுறாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் மாநிலத்துல எதிர்த்துட்டு மத்தியில ஆதரிக்கிறத கேரள மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. கட்சிகளோட கூட்டணி கணக்கிற்கு ஜூன் 4ஆம் தேதி பதில் சொல்ல இருக்கு கடவுளின் தேசம் கேரளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.